Welcome to TAP ICE Institute of Central Exams SSC GD 2026 Commando Test Batch Test number 10 ஓட English question explanation பார்க்க போறோம். In the following passage some words have been deleted. Read the passage carefully and select the most appropriate option to fill in each blank அப்படினு கொடுத்திருக்காங்க. Comprehension. There is a dash sense of freedom about being alone in a carriage that is jolting noisily through the night. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் பொட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த பொட்டியை தான் கேரியேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இருக்கிற அந்த பொட்டியில் வந்து யாருமே இல்லை, அதை தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுறாரு. இட் இஸ் லிபர்ட்டி அன்ரெஸ்ட்ரைன்ட் இன் எ வெரி டேஷ் ஃபார்ம். யூ கேன் டூ எனிதிங் யூ லைக். ஸோ நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். You can talk to dash as loud as you please and no one will hear you. ஸோ எந்த அளவுக்கு சத்தம் போடலாமோ அந்த அளவுக்கு சத்தம் போடலாம், யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. You can have that argument out with Jones and roll him triumphantly in the dust. Dash fear of a counter stroke. You can stand on your head and no one will see you. ஸோ உங்கள் தலைமையிலே நீங்கள் ஏறி நிற்கலாமா, யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. You can sing or dance a two-step or practice a golf stroke. நீங்கள் பாட்டும் பாடலாம், டான்ஸும் ஆடலாம். அதேமாரி அந்த கோல்ஃப் அப்படின்ற ஒரு விளையாட்டு இருக்குது, ஒரு மட்டையை வச்சு வேகமாக அடிப்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டேஷ் பிளே மார்பிள்ஸ் ஆன் த ஃப்ளோர் வித்தவுட் லெட் ஆர் ஹிண்ட்ரன்ஸ். ஃப்ளோரில் வந்து நீங்கள் மார்பிள்ஸை, அதாவது கூழாங்கற்களை வந்து மார்பிள்ஸ்னால் அதான் அந்த குண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குண்டை உருட்டி நீங்கள் விளையாடலாம். யாராவது இருந்தால் தானே அது எங்கேயா போய் மறைஞ்சிரும், நீங்கள் எங்கே உருட்டினாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ரைட். ஸோ ஒரு நபர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ப்ளசண்ட்டான சுச்சுவேஷனை தான் இங்கே பேசியிருக்காங்க. ரைட், பார்ப்போம். தேர் இஸ் எ டேஷ் சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அபவுட் பீயிங் அலோன் இன் எ கேரேஜ் நைட். கேரேஜ் தட் இஸ் ஜோல்ட்டிங். ஜோல்ட்டிங்னா புஷ்ன்னு அர்த்தம், லைட்டாக தள்ளுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் புஷ். நாய்ஸ்லி த்ரூ த நைட். அப்போ அந்த இடத்துல என்ன நம்ம பிளேஸ் பண்ணணும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டேஷில் ப்ளசண்ட். ப்ளசண்ட்னா சந்தோஷமான அப்படின்னு அர்த்தம், ஏற்புடைய சுச்சுவேஷன் அப்படின்னு அர்த்தம். கண்டெம்ப்டுவஸ் அப்படின்னா எதிர்ப்பு. ரைட்டா, எதிர்ப்பு. கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ எதிர்ப்பு. டெடியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டயர்சம், டயர்டா ஃபீல் பண்ணுறாரு. வேல்ஃபுல். வேல்ஃபுல்னா பயமுறுத்தக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய, ஃபியர். அப்போ பாருங்க, இதில் 3 விஷயம் வந்து நெகட்டிவாக இருக்குது. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது சந்தோஷமாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. அப்போ எதை நீங்கள் சூஸ் பண்ணணும்? ப்ளசன்ட் அப்படின்ற ஆன்சர் தான் சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி எலிமினேஷனில் கூட மிச்சத்துக்கு மீனிங் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எடுத்துடலாம். அடுத்தது ரெண்டாவது டேஷ் பாருங்க. இட் இஸ் லிபர்ட்டி அன்ரிஸ்ட்ரைன்ட் இன் எ வெரி டேஷ் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிசரபிள், அக்ரியபிள், ஹியூமர், டிடெஸ்டபிள். மிசரபிள் அப்படின்னா சேட் அப்படின்னு அர்த்தம். அக்ரியபிள்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய. அப்ப அந்த விஷயத்தை அவர் ஏத்துக்கிறார், அதான் உண்மை. தனிமையில் இருக்கிறத அவர் விரும்புறார். நெக்ஸ்ட் ஒன் ஹியூமர். ஹியூமர்னா சந்தோஷம், அதாவது கேளிக்கை. டிடெஸ்டபிள் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா துயரம் அப்படின்னு அர்த்தம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ப அற்ற, எதிர்ப்பு அப்படின்னு, அதாவது ஃபியர், பயம் ஒரு மாதிரி. டிடெஸ்ட்னா என்ன, அதுவும் ஒரு சேடு அப்படின்ற மாதிரி தான், நெகட்டிவ் சென்ஸில் இருக்கிறது தான் சேடு அப்படின்ற மீனிங் கொடுக்கறது தான். சேடு, சாரோ, டிப்ரெஸ்டாக இருக்கிறது. ரைட்டா, அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அக்ரியபிள், ஏற்றுக்கொண்டார் அப்படின்றது தான் வரும். அடுத்தது you can talk to dash as loud as you please and no one will hear you. இங்க என்ன ப்ரொனவுன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அவர்கிட்டயே பேசுறாரு இல்லையா, அந்த கேரேஜில் வேற யாருமே இல்லை. அப்போ அவர்கிட்டயே பேசுறாரு. அப்போ பேசுறவரும் அவரு தான், கேட்குறவரும் அவரு தான். அதுக்கு நீங்க என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும்னா ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பண்ணணும். ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். அப்போ ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா ஐக்கு மை செல்ஃப், வீக்கு வந்து அவர் செல்ஃப். அப்போ யூக்கு என்ன பயன்படுத்தணும்னா யுவர் செல்ஃப் பயன்படுத்தணும். அப்போ ஆப்ஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். யுவர் செல்ஃப், அவர் செல்ஃப், ஹர் செல்ஃப், ஹிம் செல்ஃப். ஸோ யுவர் செல்ஃப்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா அவர் ஒரு ஆள் தானே. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ.
நெக்ஸ்ட், you can have that argument out with Jones and roll him triumphantly. triumphனா என்ன அர்த்தம்னா victory ன்னு அர்த்தம். triumphனா என்ன அர்த்தம்? victory. in the dust dash fear of a counter stroke. ரைட்டா? சோ அப்ப without fear of a counter stroke. நீங்க யாரை வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க முன்னாடி நீங்க யார் உங்களுக்கு பிடிக்காதவங்களை உட்கார வச்சு அவங்க மேல நீங்க ஆர்கியூமெண்ட்டை வைக்கலாம். அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால அவங்க திரும்ப உங்களுக்கு பேசவே மாட்டாங்க. அதான் வித்தவுட் ஃபியர் ஆஃப் கவுண்டர் ஸ்ட்ரோக். நம்மளை எதிர்த்து பேசுவாங்கன்ற ஒரு விஷயமே அந்த கேரேஜில் நடக்காது. ஏன்னா இவர் ஒரு ஆள் தானே இருக்காரு. நம்ம யாரையாவது திட்டணும்னு நினச்சா அவங்க இல்லாதப்ப அவங்கள நம்ம திட்டும்போது நம்மளுக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். அவங்களும் நம்மளை திரும்பி திட்ட மாட்டாங்க. அதை தான் அவர் சொல்கிறார். ஸோ வித்தவுட் ஃபியர் ஆஃப் கவுண்டர் ஸ்ட்ரோக் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இன், வித்து, ஃபார், வித், வித்தவுட். லாஸ்ட் ஒன் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட்டு. ஸோ ட்ரெயினில் போகிறதுனால வித்தவுட் அப்படின்றது கூட ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. யூ கேன் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஹெட் அண்ட் நோ ஒன் வில் see you. யூ கேன் சிங் ஆர் டான்ஸ் எஸ் 2 step ஆர் ப்ராக்டிஸ் எ கோல்ஃப் ஸ்ட்ரோக் டேஷ் பிளே மார்பிள்ஸ். அப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று பாடு இல்லைனா டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா நீங்கள் கால்ஃப் விளையாடலாம், அப்படி இல்லைனா குண்டு விளையாடலாம்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல இருக்கிற கன்ஜங்ஷன் தான் மறுபடியும் ஒன்று. நீங்கள் ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணக்கூடாது இல்லையா? அப்போ ஒன்று டான்ஸ் ஆடலாம் இல்லைனா பாட்டு பாடலாம், அப்படி இல்லைனா இந்த கோல்ஃப்ன்ற விளையாட்டு விளையாடலாம் இல்லைனா குண்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல எது ப்ரிஃபரபிளான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் இடியம் பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். பைட் ஒன்ஸ் டைம். டு ஃபேஸ் எ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வித் கரேஜ் அண்ட் டிட்டர்மினேஷன். To join a popular trend or activity. To wait patiently for an opportunity. To accidentally reveal a secret. Bite once time னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, bite once time னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் bite once time. அப்படின்னா என்ன வரணும் இந்த இடத்துல? bite once time னா என்ன ஆன்சர் வரணும்? To wait patiently for an opportunity. ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி கூட நினச்சிக்கோங்க. ரைட். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம் அட் ஆர்ம்ஸ் லென்த். ஆர்ம்ஸ் லென்த்னா தூர வை அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்கள் கையை நீட்டினீங்கன்னா ஒருத்தர் அது நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்ம அணைச்சி வச்சுப்போம், நம்மளுக்கு பிடிக்காதவங்கள தள்ளி வைப்போம் இல்லையா? அப்போ உங்கள் கை தூரத்துக்கு தள்ளி வைங்க அப்படின்றது தான் அட் ஆர்ம்ஸ் லென்த். செக்கிங் த லென்த் ஆஃப் ஃபேப்ரிக். துணியோட அளவை கணிக்கிறது கிடையாது. ஆஸ் க்ளோஸ் அஸ் ஒன் கேன் டச். ஸோ டச் பண்ணுற அளவுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறது அதுவும் கிடையாது. அவாய்டிங் டூ மச் க்ளோஸ்னஸ். ஸோ பக்கத்திலே இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது. அப்போ என்ன ஆன்சர்? யூசிங் ஒன்ஸ் ஆர்ம்ஸ் டு மெஷர் லென்த். அதுவும் தப்பு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். ட்ரா த லைன் அட் சம்திங். ட்ரா த லைன்னா ஒரு அளவுக்கு அவங்களுக்கு ஒரு எல்லையை கொடுக்கறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை யாராவது திட்டுறாங்கன்னா இந்த அளவுக்கு அவன் திட்டினா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே திட்டினா அவன் மேலே கோவம் வந்துடும். நம்மளை இந்த அளவுக்கு அடித்தா டார்ச்சர் பண்ணால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே டார்ச்சர் பண்ணாங்கன்னா நம்ம அவங்க மேலே கோவம் வரும். அந்த பவுண்ட்ரி இருக்கு இல்லையா, அதை தான் இவங்க சொல்கிறாங்க. ட்ரா த லைன் அட் சம்திங். அக்ரீயிங் டு அன் ஐடியா கிடையாது. அக்செப்ட் சம்திங் அப் டு எ பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ ஏற்றுக்கிறது, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் ஏற்றுக்கிறது, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கோவம் வரும். ஸோ பி தான் ஆப்ஷன். கம்மிங் டு எ கன்க்ளூஷன், முடிவுக்கு வர்றது கிடையாது. மேக்கிங் பென்சில் ஸ்கெச்சஸ், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரைட். Next one. Select the most appropriate idiom for underlined words. She worked tirelessly through every challenge, providing herself to be a real achiever in the end. இப்போ இந்த இடத்துல 4 இடியம் கொடுத்துருக்காங்க. இந்த 4 இடியம்ல ரியல் அச்சீவர் அப்படின்றதுக்கு எந்த இடியம் சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோ கெட்டர். அதாவது சென்றான் வென்றான்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அது பேர் தான் கோ கெட்டர். அப்போ உண்மையாலுமே அச்சீவ் பண்ணவங்களுக்கு இதான் ஆன்சர். அப்போ அட் ஒன்ஸ் ஃபிங்கர் டிப்ஸ்னா என்ன அர்த்தம்னா ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ரெடியாக இருக்கான்னு அர்த்தம். கோ டச்சுனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, டச்சுன்றது ஒரு நாடு, அந்த நாட்டில் வந்து அவங்கவுங்களுடைய பில்லை அவங்கவுங்க தான் பே பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஆள் மேலே பில்லை கட்டாமல் தனித்தனியாக பே பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே அவங்களுடைய எக்ஸ்பென்ஸை தனித்தனியாக பண்ணுறதுக்கு பேர் தான் கோ டச்சுன்னு சொல்லுவாங்க. கோ டு சீடுன்னா என்ன அர்த்தம்னா விதையா மாறுன்னு அர்த்தம் இல்லை.
டிக்ளைன், சரிவை நோக்கி போ அப்படின்னு அர்த்தம். 100 இருக்கிறது 1 மாறுறதுக்கு பேர் தான் கோ டு சீட். ஸோ டிக்ளைன், குறைஞ்சி போ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Select the most appropriate idiom for the underlined words. The shoes were too tight and she felt uncomfortable walking in them. இந்த பிங்க் அப்படின்னா ஹெல்த்தியா இருக்காங்கன்னு அர்த்தம். It takes two to tango அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு பேரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு அர்த்தம். அதாவது டேங்கோன்றது ஒரு வகையான ஒரு நடனம். இந்த பனி மேலே டான்ஸ் ஆடுவாங்க. இதில் ரெண்டு பேருமே ஒழுங்காக கோஆர்டினேட் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா அதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால ரெண்டு பார்ட்டியும் பிளேமை ஏற்றுக்கணும். பிளேம். இல் அட் ஈஸ், இல்லைனாலே உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். அட் ஈஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்கம்ஃபர்டபுள்னு அர்த்தம். இல்ல அட் ஈஸ்னா அன்கம்ஃபர்டபுள்னு அர்த்தம். ஸோ இதான் ஆன்சர். இன் எ ஃபாக் அப்படின்னா என்ன? குழப்பம். பனியில மாட்டிக்கிட்டோம்னா குழப்பம், நம்மளுக்கு திசை தெரியாது இல்லையா? ஸோ கன்ஃபியூஷன். அப்போ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இல் அட் ஈஸ். 11th ஒன் பாருங்க. Select the option that best defines the given word. Apportion. Apportion அப்படின்றது ஒரு அஃபிஷியல் டேர்மு. இந்த அஃபிஷியல் டேர்முக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலோகேட் பண்ணுறது, வேலையை வந்து அலோகேட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் அப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டு அலோகேட், டு கன்ஃபெஸ், டு கன்ஃபெஸ்னா ஒத்துக்கிறது, டு ரெக்வஸ்ட்னா அவர்கிட்ட கெஞ்சுறது, டு காம்ப்ளிகேட்னா இன்னும் கொஞ்சம் சுச்சுவேஷனை ஒர்ஸா மாத்துறது. ரைட்டா? Select the option that can be used as one word substitute for the given group of words. A religious war. Religious warக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டிங்கன்னா crusade. அப்ப cascadeனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் வாட்டர்ஃபால். ரைட்டா? மேல இருந்து அருவி மாதிரி ஊத்துது இல்லையா, அதுக்கு பேர் கேஸ்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொலோக்கியல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அன்அஃபிஷியல் லாங்குவேஜ். கொலோக்கியல்னா ஜாலியாக நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிறது, கொலோக்கியல் லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம். குளோனலிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்சியாலேயோ இல்லை ஒரு மதத்தாலேயோ இல்லைனா ஒரு இனத்தாலேயோ ஒருத்தவங்களை வந்து நம்ம டாமினேட் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியர்களை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து அவங்களுடைய பவர் மூலமாக, அவங்களுடைய வியாபாரம் மூலமாக என்ன பண்ணாங்க? நம்மளை சப்ரஸ் பண்ணாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் காலனிலிசம். ஸோ யாரோ ஒருத்தவங்களை அடிமையாக்குனாங்கன்னா எது பிரகாரம்? அரசியல் பிரகாரமோ இல்லைனா வந்து வியாபார ரீதியாவோ இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்து மூலமாக நம்மளை சப்ரஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் கொலோனலிசம். ஸோ கலோனியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். Select the option that can be used as one word substitute for the given group of words. Give off gas bubbles. So gas bubbles விடுறதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா effervescence. ரைட்டா? ஸோ give off gas bubblesனா கேஸ் பபிள்ஸை வெளியே தள்ளுறது. ஸோ அதுக்கு பேர் effervescent. எஃப்யூஸ்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா லைட்டை எமிட் பண்ணுறது. லைட்டை எமிட் பண்ணுறது. லைட்டை போட்டு விட்டால் நம்ம கொஞ்சம் அப்படியே பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்ல, எக்ஸைட்டிங்காக இருக்கும் இல்லையா? அது பேர் தான் எஃப்யூஸ். இந்த கல்யாணத்துலலாம் லைட்டை வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் எஃப்யூஸ். எருடிஷன், இது வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனில் கேட்டிருக்காங்க. எருடிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப எக்ஸ்பர்ட், அதாவது எஜுகேஷனில் பீக்கில் இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம ஸ்கில்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்கில்டு, படிப்பில் வந்து திறமையுடையவராக இருப்பாங்க. எக்ஸ்டார்ஷன், எக்ஸ்டார்ஷன் என்றது வந்து ஒருத்தவங்களை அச்சுறுத்தி அவங்களுடைய பொருளை வந்து வாங்குறது. ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே சண்டை போட்டு அவங்களுடைய வளங்களை வந்து எடுக்கிறாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டார்ஷன். தன்னுடைய மற்றவங்க மேலே சில விஷயங்களை வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டு அவங்களுடைய பொருளை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு பேர் தான். மணியாக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், இல்லைனா அவங்க செய்கிற வேலையாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று எடுத்துட்டாங்கன்னா அது பேர் எக்ஸ்டார்ஷன். ரைட்? அபகரிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட் ஒன். செலக்ட் த ஆப்ஷன் தட் கேன் பி யூஸ்ட் as one word substitute for the given group of words. Things that have been discarded as worthless. அதாவது உடைந்த பொருட்கள், மறுபடியும் பயன்படுத்த முடியாத பொருட்கள், இதெல்லாம் நீங்கள் இரும்பு கடையில் போட்டு
காசு வாங்குவீங்க இல்லையா, அந்த மாதிரி பயன்படுத்த முடியாத பொருட்கள் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ளோட் சாம். ஆக்சுவலாக இந்த ஃப்ளோட் சாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதை பொறுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கப்பல்லாம் கடலில் மூழ்கிடும் இல்லையா, மூழ்கின பிறகு அதோடைய பொருட்களை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது, எல்லாம் துரு பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி துரு பிடிச்சதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரெக்கேஜ் ஆஃப் ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலில் கப்பல் வந்து உடஞ்சி மூழ்கிடுச்சுன்னா அப்போ அதுக்கு பேர் தான் ஃப்ளோட் சம். அப்போ எந்த ஒரு நபர் வந்து ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ளோட் சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபேட்டலிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தலைவிதியை நம்புறவங்க, எல்லாமே நம்ம தலைவிதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நம்புறவங்களுக்கு பேர் ஃபேட்டலிஸ்ட். அதனால ஃபேட்னா தலைவிதி. நெக்ஸ்ட் ஃபாஸ்டிடியஸ். ஃபாஸ்டிடியஸ் அப்படின்ற டேர்மும் எக்ஸாமில் அதிகமாக கேட்டிருக்காங்க. வெரி அட்டென்டிவ், ரொம்ப ரொம்ப அட்டென்டிவாக கேர்ஃபுல்லாக கவனிக்கிறவங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபிலிசைடு. இந்த சைடுனாலே கில்லிங்னு அர்த்தம், கொலை பண்ணுறதுன்னு அர்த்தம். யாரை கொலை பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய குழந்தை, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தன்னுடைய குழந்தையே கொண்டாங்கன்னா அதுக்கு பேர் ஃபிலிசைடு. ஸோ கில்லிங் ஆஃப் ஓன் சன் ஆர் டாட்டர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Select the most appropriate option that can substitute the underlined segment in the given sentence. Gold is much costly than any other metal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, மச்சு கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பாருங்க கம்பேரிட்டிவ் டிகிரி இருக்கு. மச்சும் மெனியும் பாசிட்டிவ் டிகிரி, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் படிச்சிருப்பீங்க. மச்சும் மெனியும் வந்து பாசிட்டிவ் டிகிரி, அங்கே இருக்கிறது தேன் எனி அதர் மெட்டல் அப்படின்னு வந்தாலே அது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும்னா மோர் அப்படின்னு பயன்படுத்தணும். மோர் காஸ்ட்லி தேன் எனி அதர் மெட்டல். அப்போ இதுக்கு சார் சூப்பர்லேட்டிவ் டிகிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர்லேட்டிவ் டிகிரி மச்சு மெனி பாசிட்டிவ் டிகிரி, மோர் கம்பேரிட்டிவ் டிகிரி, மோஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. நெக்ஸ்ட் 16th பாருங்க. Select the option that can be used as a one word substitute for the given group of words that which cannot be conquered. Conqueredனா இவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்விசிபிள்னா பார்க்க முடியாத, இன்டெலிபிள், டெலிபிள்னா அழிக்க முடியாத, டெலிட். இன்எஃபபிள் அப்படின்னா விவரிக்க முடியாத, வாய் சொற்களால் பேச முடியாத. இன்வின்சிபிள்னா தோற்கடிக்க முடியாத. அப்ப ஸோ இவரை டிஃபீட் பண்ணவே முடியாது, இவரை தோற்கடிக்கவே முடியாது. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருந்தும். ஸோ இன்வின்சிபிள்னா அவரை தோற்கடிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. அதே மாதிரி இன்னொரு வார்த்தை இருக்கு, இன்சால்வெண்ட். இன்சால்வெண்ட்னா என்ன? இன்சால்வெண்ட்னா ஒருத்தவருடைய பணத்தை வாங்கிட்டு அவர்கிட்ட திருப்பி கட்ட முடியாத, அதாவது கடன் வாங்கி திரும்ப கட்ட முடியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் இன்சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரிய கம்பெனி வாங்கி திரும்ப கட்டலனாலும் இன்சால்வெண்ட் தான், ஒரு நபர் தனியாக கடன் வாங்கி அதை திரும்ப கட்டினாலும் இன்சால்வெண்ட் தான். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுங்க, இது அடிக்கடி எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்குறது. Select the option that will improve the underlined part of the given sentence. If I was the queen, I would give a handsome sum towards education அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Will be the queen, were the queen, have been the queen, would be the queen. எப்பயுமே இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும், இல்லைனா பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும். ரைட்டா? வராது. இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு, ஸோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாவ் பீன் த குவீன் அப்படின்றது, ஹாவ் பீன்ன்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வராது. வுட் பி த குவீனும் வராது. இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, இஃப் அப்படின்னு வந்தால் இது செகண்ட் கண்டிஷனல். செகண்ட் கண்டிஷனல் அதாவது சிம்பிள் பாஸ்ட் வந்தாலே இஃப் கண்டிஷனலில் செகண்ட் கண்டிஷனல் இது. இந்த கண்டிஷனலில் எப்பயுமே நம்ம சிங்குலர் வர்புக்கு வாஸ் பயன்படுத்த மாட்டோம். இதுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. இஃப் வந்து அதுக்கப்புறம் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வந்ததுன்னா அது சிங்குலராக இருந்தால் நம்ம என்ன பயன்படுத்துவோம்? வாஸ் தானே பயன்படுத்துவோம். ஐ, ஹீ, ஷீ, இட்டுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம்? வாஸ் தான் பயன்படுத்துவோம். ஆனால் இஃப் வர்ற ரீசனால் வாஸ் பயன்படுத்த மாட்டோம், வேர் பயன்படுத்துவோம். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சப்ஜெக்டிவ் மோடுன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக இந்த ரூல் ஞாபகம் வச்சுங்க.
இஃப் ஃபாலோடு பை சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அக்ரி வித் வேர், அதாவது ப்ளூரல் நவுனோட தான் அது, சாரி ப்ளூரல் வெர்போட தான் அக்ரி ஆகும். நீங்கள் சிங்குலர் வெர்பு வாஸ், சார் ஐக்கு வாஸ் தான் வரும்னு போட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இஃப் இருந்ததுன்னா அது தப்பு, வேர் தான் வரும். ரைட், ஹி ஷி இட்டுக்கும் அது பொருந்தும். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், select the option that expresses the given sentence in active voice. ஸோ கொடுத்துருக்கிறது ஆக்டிவ் வாய்ஸில் இல்லை, பேசிவ் வாய்ஸில் இருக்குது பாருங்கள். வாஸ் ஃபாலோடு பை வெர்போடைய தேர்ட் ஃபார்ம், அதாவது சிம்பிள் பாஸ்டோடைய பேசிவ் வாய்ஸில் இருக்குது. ஸோ அஸ்ன்றது வி didn't prepare the meal. ரைட்டா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னா ப்ரிப்பேர்டுன்னு வரும். நம்ம இங்கே வந்து நெகட்டிவில் இருக்கிற, இங்கே நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அப்போ அந்த நெகட்டிவ் திரும்பி ஆக்டிவ் வாய்ஸ்லேயும் அந்த நெகட்டிவ் வரும். அதனால ப்ரிப்பேர்டை நான் எப்படி பிரிக்கிறேன்னா டிட் ப்ளஸ் ப்ரிப்பேர் அப்படின்னு பிரிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த நாட்டை வந்து நடுவில் பிளேஸ் பண்ணிடுறேன். ஸோ ஆப்ஷன் வி டிட் நாட் ப்ரிப்பேர் த மீல், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச், ஏன்னா கோட்ஸுக்குள்ளே இருக்குது. ஷி ஷெட், ஐன்றது ஷீயை ரெஃபர் பண்ணுது. ஸோ ஷீ செட் உள்ள இருக்கிறது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறதுனால தட்ன்ற கன்ஜங்ஷன் பயன்படுத்துகிறோம். ஷீ இது வந்து பார்த்தீங்கன்னா செட்ன்றது பாஸ்ட் டென்ஸுக்கான ரிப்போர்ட்டிங் வர்பு. சிம்பிள் பாஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் இருந்ததுன்னா நீங்கள் சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மாற்றணும். அப்போ ஷீ வாஸ் இன் நோ மூட் டு ஒர்க். நவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தென்னு மாறிடும் எப்போ செட் யூஸ் பண்ணும்போது. ஸோ இது எங்கே இருக்குன்னு பாருங்க. She said that she was in no mood to work then. She said that she was எங்க இருக்குன்னு பாருங்க. She was in no mood to work பாருங்க then. So ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா C. Last question பாருங்க. Select the option that can replace the underlined phrase and make the sentence grammatically correct. The program on TV was now shown the blurring faces of the inmates of the rehabilitation center அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எங்கேயாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. வேர் நவ் ஷோவிங், வாஸ் நவ் ஷோவிங், வேர் நவ் ஷோவிங், வாஸ் நவ் ஷோவிங். ரைட், த பிளரிங் ஃபேஸஸ் ஆஃப் த இன்மேட்ஸ் ஆஃப் த ரீஹேபிலிட்டேஷன். ரைட், ஓகே, இப்போ நம்ம பார்த்துடலாம். த ப்ரோக்ராம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நவுனு, டிவி வந்து நவுன் கிடையாது. ஸோ ஏன்னா இது ப்ரிப்போசிஷன் ஃபாலோடு பை நவுன் டூ, எப்பயுமே ஃபர்ஸ்ட் நவுனோட தான் அக்ரி ஆகும். ஸோ வாஸ் கரெக்டாக இருக்குது. வாஸ் நவ் ஷோன் கிடையாது, ஏன்னா வாஸுக்கு அப்புறம் எப்பயுமே வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரும். இது ஒன்றும் இந்த ப்ரோக்ராமில் வந்து டிவியில் ஓடுற ப்ரோக்ராம் தான் காமிக்குது. அப்போ இந்த வேலையை செய்கிறது யாருன்னா அந்த ப்ரோக்ராம், டிவியில் ஓடுற அந்த ப்ரோக்ராம் தான். ஸோ சப்ஜெக்ட் அதுதான். அதனால் நீங்கள் வாஸ் ப்ளஸ் வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டு இடத்துல பாருங்கள், எங்கே இருப்பாங்க, வாஸ் நவ் ஷோவிங், வாஸ் நவ் ஷோவிங். ஸோ பி இல்லைனா டியாக இருக்கும். The blurred faces of inmates of the rehabilitation center அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே அந்த முகங்களை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிளரிங்னா அவங்களுடைய மூஞ்சி இப்போ தான் தெரியாமல் இருக்குது, அந்த டிவியில் ஓடும்போது தான் தெரியாமல் இருக்குது. பிளர்டு ஃபேஸஸ்னால் ஏற்கனவே இவங்களெல்லாம் வந்து டிவியில் காமிக்கக்கூடாது இல்லையா. இப்போ சில பேர்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்கள காமிக்க மாட்டாங்க, அவங்களுடைய மூஞ்சை வந்து கொஞ்சம் பிளர் பண்ணிவிடுவாங்க. அப்போ ஏற்கனவே பிளர் பண்ணி வச்சு தான் இந்த வீடியோவில் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஏற்கனவே பிளர் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா இங்கே பிளர்டு ஃபேஸஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பிளரிங் ஃபேஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரெண்டுத்துலேயும் சேமாக இருக்கு இல்லையா. வாஸ் நவ் ஷோவிங் த பிளர்டு ஃபேஸஸ் ஆஃப் த இன்மேட்ஸ் ஆஃப் த ரீஹேபிலிட்டேஷன் சென்டர். வாஸ் நவ் ஷோவிங் த பிளர்டு ஃபேஸஸ் ஆஃப் த இன்மேட்ஸ் அப்பான். இன்மேட்ஸ் அப்பான் கிடையாது, இன்மேட்ஸ் ஆஃப் த, அப்போ இந்த இடத்துல ப்ரிப்போசிஷன் அப்பான் வரக்கூடாது, ஆஃப் த ரீஹேபிலிட்டேஷன் சென்டர். ரைட்டா. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. கமாண்டோ டெஸ்ட் நம்பர் 10 உடைய இங்கிலீஷ் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.